கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலைவெளியிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எப்படி ஜெபிப்பது, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நான் எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தான் முன் செய்து வந்தபடியே என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் அரசனுக்கு அடுத்த 2ஆம் ஸ்தானத்தில் காணப்பட்டான் இல்லையா? அவன் கனம் புரிந்தின ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவன் அங்கே உயர்ந்த ஸ்தானத்தில் அங்கு தானியேல் காணப்பட்டார். அந்த நாட்களில் மாபெரும் அரசியல்வாதியாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. சமூக சேவைகளை செய்து கொண்டது தானியேல். அப்படி என்று பார்த்தால் தானியேல் ரொம்ப சுறுசுறுப்பான மனிதன், நேரமே இல்லாத மனிதன். இன்றைக்கு நீங்களும் இப்படி சொல்லலாம், நான் இப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறேன், எனக்கு நேரமே இல்லை, நான் நைட் டியூட்டி பார்க்கிறேன், டே டியூட்டி பார்க்கிறேன், நான் சிஸ்டத்துல உட்கார்ந்தே இருக்கிறேன், எனக்கு நேரமே இல்லை, ஜெபிக்க முடியல நீங்க சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட சுறுசுறுப்பான வேலைகள் இருக்கிற நீங்க தாங்க அந்தி சந்தி மதியான வேலைக்கு ஜெபிக்க முடியும். இந்த தானியேல் அப்படித்தான் இருந்தார். அவர் முன் செய்து வந்தபடி எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பெரிய பதவி, எந்த ஸ்தானத்தில் வந்தாலும் நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது என்பது இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, அவன் முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபித்தான். எப்ப 3 வேளை போய் ஜெபித்தான் முன் செய்து வந்தபடி? அவர்கள் எல்லாரும் அவனை சிங்கத்தின் கெபிலாக, இந்த அதிகாரத்தை முழுது வாசித்து பாருங்கள், அவனை சிங்கத்தின் கெபில் கொண்டு போடுகிறார்கள். எல்லாரும் திட்டம் பண்ணி அவனை சிங்கத்தின் கெபில் கொண்டு போடும் பொழுது, அவன் சிங்கத்தில் கெபில் போடும்படி எந்த ராஜா உத்தரவு கொடுத்தாரோ அந்த ராஜா இரவு முழுதும் தூங்காமல், பாருங்கள், அந்த ராஜாவுக்கு தெரியும் இவன் இரவு முழுவதும் அந்தி சந்தி மத்தியான வேளை ஜெபிக்கிறவன், இவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இந்த பிரச்சனையிலிருந்து அவனை ஆராதிக்கிற தேவன் அவனை தப்பிப்பார் என்று. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவ ஜனமே, நீ இருக்கிற இடத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, வீட்டுல, குடும்பத்துல உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை சூழ்ந்திருக்கிற மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லணும், அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க தேவன் அவரை தப்பிப்பார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே தானியேல் அப்படிதான் சிங்கத்தின் கெபில் போட்டுட்டு ராஜா 20வது வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று அவனை கூப்பிடுகிறார். அப்போ உன் ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவித்திருப்பான் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லி அவன் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆராதித்து ஜெபித்தபடினால்தான் அவன் பிரச்சனையை மேற்கொள்ள முடிந்தது. தேவ ஜனமே, பாருங்கள், தானியேல் சொல்லுகிறார், ஆமா, நான் ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் ஜெபித்த என் தேவன் தூதர்களை அனுப்பி சிங்கங்கள் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ எப்படி ஜெபிக்க வேண்டும்? அந்தி சந்தி மத்தியான வேளை ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு வேளை ஜெபித்துட்டு விடாதே. உன் பிரச்சனைகள், வரப்போகிற பிரச்சனைகளுக்கு நீ முன்னமே ஜெபிக்கும் பொழுது நீ ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் உனக்கு ஏவுகணைகளாய் நிற்கும். இன்றைக்கும் அவன் முன் செய்த மாதிரியே ஜெபித்தபடினால் பிரச்சனைகள் இருந்து, சிங்கத்தின் கபிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார் என்றார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்க பிரச்சனைகள் இருந்தும் என் தேவனாய் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர சித்தமா இருக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்று தானியேலை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைகள் இருந்து ஜெயம் அடிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு விரோதமா அவர்கள் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். கர்த்தாவே, இவர்கள் கடந்து வருகிற பிரச்சனைகள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் நீர் இவர்களை இன்றைக்கு விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகள், இன்னும் ஜெபிக்க துவங்காத பிள்ளைகள், ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர்கள் உற்சாகப்படுத்துவீராக. இந்த வார்த்தை கடந்து சென்று ஒவ்வொருவரும் ஜெப ஆவியினால் இந்த காலவேளை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சரி ஷீலா ரசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.